இன்னொருவர் வருவார், வானத்திலிருந்து கடவுள் குதிச்சு வருவார் என்று சொன்னா கண்டிப்பா அது முடியாத ஒரு காரணம். இதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு இலக்கை தெரிவு செய்ய அந்த இலக்கு என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த இலக்கு அடைவதற்கு சரியான சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த இலக்கினுடைய தேவையை தீர்மானிச்சு கொள்ள வேண்டும். அந்த இலக்கினால எங்களுக்கு என்ன பலன் கிடைக்க வேண்டும். இது 4 விஷயத்தையுமே கண்டிப்பாக யோசிச்சோம் என்று சொன்னா மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. எனக்கே சில நேரங்கள்ல வெறுப்பு வருது சில பேற்ற கதைகளை கேட்க. இவ்வளவு தூரம் எல்லா விஷயமும் இருந்தும் இப்ப இருக்கிற உலகத்துல எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களால முடியாது அப்படியான ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா அளவுக்கு அதிகமா உலகத்துல வளங்கள் இருக்குது. அந்த வளங்களை பயன்படுத்துறதுக்கான சக்திகள்லாம் எங்களுக்கு மட்டுப்படுத்தி இருக்கின்றது. ஏன் இந்த சக்திகள் எங்களை மட்டுப்படுத்தி இருக்குதுன்னு சொன்னா அங்க சிந்தனைகள் சிதறி போகுது. அதால செயற்பாடுகள் ஸ்தம்பிச்சு போகுது. இதுதான் ஒரு காரணமே ஒழிய, ஆனா பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எங்களால எதுவுமே முடியாம இருக்குது, எதுவுமே எங்களால செய்யலாம இருக்குது, எங்களுக்கு போதிய வளங்கள் இல்லாம இருக்குது என்று சொல்லி. உண்மைக்குமே சொல்ல போய் உறவுகளே, நான் ஞாயிற்றுக்கிழமை வள்ளிபுரம் கோவிலுக்கு போகைக்கு அங்க அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய ஒரு அன்புறவை சந்திச்சு நான் உண்மைக்குமே அந்த சந்திப்புல இருந்து எனக்கு நிறைய விடயங்கள் கிடைச்சிருந்தது. அந்த அம்மாட்ட கூட நான் சொல்லியிருந்தேன், வாங்கும் ஒரு வீடியோ எடுப்போம், நீங்க அவ்வளவு அற்புதமா கதைக்கிறீங்க. இன்றைக்கு என் மகனும் இதை தமிழ்ல சொல்றவர், ஆனா எனக்கு முகத்தை வெளியில காட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஆனா அதுல அவ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா இந்த காலத்து இளைஞர் ஜோதிகள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பெரிய சவால் என்று சொன்னாலே எங்களுக்கு ஏதாவது கிடைச்சா அதை நாங்கள் மனப்பூர்வமா செய்வோம். அது வரைக்கும் எதுவுமே செய்ய மாட்டோம் என்ற ஒரு மனநிலை தான் இருக்குது. தாங்களா முன்னின்று முயற்சி செய்து ஒரு விஷயத்த செய்கிற அளவுக்கான எண்ணமும் இல்லை, அதுக்கான தைரியமுமே இல்லை. எந்த ஒரு வளங்களுமே இல்லாம இருக்கே எங்கண்ட முன்னவர்கள் எத்தனையோ முயற்சிகள் செஞ்சு இன்றளவும் அவர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அனைத்து வளங்கள் இருந்தும் நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் அதே நிலையிலேயே இருக்கிறோம், எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம இருக்கிறோம். கேட்டா 1008 குறைகள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது இருந்தா அப்படி செய்யலாம், அது இருந்தா அப்படி செய்யலாம் என்று சொல்லி 1008 குறைகள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை வச்சுத்தான் நான் இன்றைய தினம் உங்களோட 2 மிக முக்கியமான விடயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளும் என்று சொல்லி வந்தனால் இதை முக்கியமா வச்சுத்தான். உண்மைக்குமே நான் முதல்ல சொல்ல போற விஷயம் எல்லாருக்குமே மகாபாரதம் என்று ஒரு இதிகாச கதை தெரிஞ்சிருக்கும். அந்த மகாபாரதம் பார்க்காம நழுவி போனாக்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த காணொளி பார்க்கிறார்கள். அவ்வாறு யாருமே பார்க்காம இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், மகாபாரதத்துல ஒரு சிறந்த ஒரு கேரக்டர் தான் கர்ணன், அதோட அர்ஜுனன். 2 பேருமே வில்வித்தையில சிறந்தவர்கள். இவர்களை பற்றி கதைக்கணும் என்று சொன்னா நிறைய விஷயங்கள் கதைச்சு கொண்டே போகலாம். நான் இப்ப சொல்ல போற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா கர்ணனை ஒரு கொடையாளி என்று சொல்வார்கள். கொடுக்கிறதுல ஒரு வல்லமை பெற்றவர். அவரை போல யாராலையுமே தர்மம் செய்ய முடியாது. அவர்கிட்ட இருந்த ஒரு கவச குண்டலம் என்று சொல்லி அதையே கலட்டி கொடுத்தவர் தான் கர்ணன் அவர்கள். அப்ப அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம்ன்றதை தாண்டி ஏன் இவருக்கு மட்டும் எல்லாமே கொடுக்குறாரு என்று சொல்லி ஒரு பெயர், நாங்களும் தான் கொடுக்குறோம், ஏன் எங்களுக்கு அந்த பெயர் இல்லையே என்று சொல்லி ஒரு நாள் 2 பேருக்குமே ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அதுல என்னன்னு சொன்னா 2 பேருக்குமே ஒரு மலை, தங்க மலை, இந்த மலையை கொடுத்துட்டு மக்களுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி விடினோம். அதுல அர்ஜுனன் அவர்கள் என்ன செய்யறாரு என்று சொன்னா மக்களுக்கு தேவையானதை வெட்டி வெட்டி கொடுத்து கொண்டிருக்கிற. ஒரு நாள் ஆச்சுது கொடுத்து முடியல, 2 நாள் ஆச்சுது கொடுத்து முடியல, 3 நாள் ஆச்சுது கொடுத்து முடியல, 1 மாசமாகியுமே அந்த மலை அப்படியே இருக்கின்றது, கொடுத்து முடியவில்லை.
அதே கர்ணன் அவர்கள்ட்டையுமே வந்து ஒரு மலை ஒன்றை கொடுத்து தங்க மலை, இந்த மலையை வந்து மக்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பீங்க. கர்ணன் அவர்கள் என்ன செய்யறார்கள்னு சொன்னா மக்களை கூப்பிட்டு, எல்லா மக்களையும் கூப்பிட்டு, இதுல வந்து ஒரு தங்க மலை இருக்குது, உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி விடுறார். அன்றைக்கு ஒரு நாளே அந்த மலையில வந்து தேவையான அனைத்துமே வந்து மக்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்ப இதுல இருந்து கர்ணன் அவர்களும் அர்ஜுனன் அவர்களும் சொல்ல வர விஷயம் என்னென்று சொன்னா வந்து மக்கள் தங்களுடைய தேவைகளை தாங்களே உணரும் வரைக்கும் அவர்களுடைய தேவை வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படாது. தங்களுடைய தேவைகளுக்கான வாய்ப்புகள் வந்து தாங்களே தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். தங்களுடைய தேவைகளுக்கான செயற்பாடுகளை வந்து தாங்கள் தான் செய்ய வேண்டும். இன்னொருவர் வருவார், வானத்திலிருந்து கடவுள் குதிச்சு வருவார் என்று சொன்னா கண்டிப்பா வந்து அது முடியாத ஒரு காரணம். இதுக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது என்னன்னு சொன்னா வந்து நாங்கள் எங்களுடைய சரியான டெஸ்டினேஷன், சரியான இலக்கை வந்து நாங்கள் நோக்கி போறதில்லை. அதாலதான் பல குறைகளை சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை கடந்து கொண்டே போறோம். இந்த குறைகள் வந்து எவ்வாறு இருக்கிறதுன்னு சொன்னா எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே ஒழிய இது கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் என்ற எந்த ஒரு விஷயமுமே வந்து செய்யறே இல்லை. அதுக்கு வந்து எங்களோட மூளையை சரியான மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பண்றது, சரியான மாதிரி பயன்படுத்துறது. இதுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, ரெட் கார்ட் தியரின்னு சொல்லி, சிவப்பு கார் தியரி. இது வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், நான் வந்து தெரியாதவங்களுக்காக வந்து சொல்றேன். இது வந்து எப்படி என்று சொன்னா எங்களுக்கு எதுல அதிக அளவுல கவனம் இருக்குதோ அதை வந்து நாங்கள் அதிக அளவுல நோட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஒரு ரோட்டால போய் கொண்டு இருக்கிறேன், அது வந்து நிறைய சிவப்பு கார்கள் போகுது, நிறைய பல வண்ணங்கள்ல வந்து கார் போகுது. என்ன வந்து ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கிறார், இதுல இத்தனை சிவப்பு கார் இருந்தேன்னு சொன்னா கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா நான் வந்து எண்ணி இருக்க மாட்டேன். அதுவே என்னட்ட வந்து ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாரு, நாளைக்கு நீ வந்து இதுல இருக்கிற சிவப்பு கார் எத்தனை என்று சொல்லி எண்ணி சொன்னான்னு சொன்னா உனக்கு நான் வந்து ஒரு 1000 ரூபாய் பணம் தாரேன். ஏண்டா கண்டிப்பா நாளைக்கு வந்து நான் எத்தனை கார் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா எண்ணி சொல்வேன். என்னென்று சொன்னா எனக்கு வந்து 1000 ரூபாய் பணம் வரப்போகின்றது, அதுக்காகவே வந்து நான் எண்ணி சொல்வேன். அப்ப நாங்கள் வந்து எங்களுக்கான தேவைகள், அதாவது எங்களுக்கான ஒரு இலக்கை வந்து அடைக்க அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படி என்று சொல்லி, அதற்கான முடிவு, அதற்கான பிரதிபலன் எங்களுக்கு என்ன அப்படி என்று சொல்லி தெரிஞ்சா அதுக்கான விடயங்களை வந்து நாங்கள் கண்டிப்பா செய்வோம். இதுதான் எங்களுடைய இலக்கை வந்து நாங்கள் ஒரு நோக்கி ஓடைக்க வந்து இந்த இலக்கு என்னதான் அப்படி என்று சொல்லி நாங்கள் சரியா யோசிச்சு பார்க்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பயணிச்சு கொண்டிருப்போம். இதுவே வந்து நாங்கள் நடுக்கடல்ல போய் நின்று கொண்டு இதுல எத்தனை சிவப்பு கார் வருதுன்னு சொல்லி எண்ணினா கண்டிப்பா வந்து அதுல நாங்கள் எங்களால சக்சஸ் வெற்றி அடைய முடியாது. ஏன்னு சொன்னா நடுக்கடல்ல சிவப்பு கார் ஓடுறதுன்றது அசாத்தியமான ஒரு செயல். அதால என்ன செய்யலாம் என்று சொன்னா வந்து இப்போ ஒரு நடுக்கடலா இருக்குதுன்னு சொன்னா அதுல எத்தனை சிவப்பு போர்டு ஓடிது என்று சொல்லி பார்க்கலாம். அதே நேரம் ஒரு அடர்ந்த காடா இருக்குதுன்னு சொன்னா வந்து அதுல எத்தனை கழுகுகள் பறக்கின்றன, எத்தனை காகங்கள் பறக்கின்றன, எத்தனை பூச்சிகள், எத்தனை சிங்கங்கள், எத்தனை புலிகள் என்று சொல்லி அந்த எண்ணிக்கையில போகலாம். அப்ப நாங்கள் வந்து ஒரு இலக்கை தெரிவு செய்ய அந்த இலக்கு என்ன அப்படி என்ற ஒரு சிந்தனை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த இலக்கு அடைவதற்கு சரியான சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த இலக்கினுடைய தேவையை வந்து தீர்மானிச்சு கொள்ள வேண்டும். அந்த இலக்கினால எங்களுக்கு என்ன பலன் கிடைக்க வேண்டும். இது 4 விஷயத்தையுமே வந்து கண்டிப்பாக யோசிச்சோம் என்று சொன்னா, அதுக்காக போராடினோம் என்று சொன்னா கண்டிப்பாக இந்த 5 விரலும் முடிவடைகிற கட்டத்தில், இந்த 5 விரலினுடைய தேவைகளும் முடிவடைகிற கட்டத்துல எங்களுடைய இலக்குமே நிறைவேறும். அங்க வந்து நாங்கள் அனைத்து வளங்களையுமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து உண்மைக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கின்றது வந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு, சாப்பாடு, இது மட்டும் இருந்தா போதுமன்றதுதான் வந்து ஒரு சிந்தனையா இருக்குது. ஆனா கடவுள் வந்து எல்லாருக்குமே அப்படி கொடுக்கல. எனக்கு கூட கடவுள் அதிக அளவுல கோபம் வரும். என்னன்னு சொன்னா சில நேரங்கள்ல போய் பாக்கிக்க பட்டினியோட ஒரு வயசு போன ஐயா இருப்பேன், பசியோட வந்து ஒரு அம்மா இருப்பேன், தெருவில் வந்து இப்போ வரைக்கும் வேலை செஞ்சு கொண்டு 70-80 வயசுக்காரர் இருப்பினும் அவள் எல்லாத்தையும் பார்க்க கவலை வரும். ஏன் இவைக்கு மட்டும் இப்படியான ஒரு வாழ்க்கையை கடவுள் அமைச்சிருக்கிறாருன்னு சொல்லி. ஆனா அதுக்கு பிறகுதான் வந்து நான் தெரிஞ்சு கொண்டேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் செஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது வந்து ஒரு 500 எலிகள் இருக்கக்கூடிய ஒரு செட்டப். அந்த செட்டப்ல வந்து 20 எலிகளை கொண்டு போயிட்டு அந்த எலிகளுக்கு தேவையான உணவு, அந்த உணவையும் கொடுத்து தங்குறதுக்கான தாராளமான ஒரு இடம்.
அந்த இடத்தையுமே கொடுத்து விடைக்க அந்த எலிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா வந்து தங்களுக்கு தேவையான சாப்பாட்டை சாப்பிட்டு இனப்பெருக்கம் செய்யுது. 20 எலி வந்து 40 ஆகியது, 40 வந்து 400 ஆகியது, 400 வந்து அப்படியே அதிகரிச்சு கொண்டு போகைக்கு வந்து அங்க இடம் பற்றாக்குறை ஏற்படுது. ஏன்னு சொன்னா அங்க வந்து 500 எலிகள் மாத்திரம்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இடப்பற்றாக்குறை ஏற்படுது. இடப்பற்றாக்குறை ஏற்படைக்க வந்து சாப்பாட்டுக்கும் பஞ்சம் ஏற்படுது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா வந்து ஆண் எலிகள் வந்து அராஜகம் பண்ணுது. தாங்கள் வந்து சர்வாதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மற்ற எலிகள் எல்லாத்தையுமே வந்து கொலை செய்யுது. இப்படியே வந்து போராட்டம் நடக்க பெண் எலிகள் வந்து தங்களோட குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக அதே இடத்திலே இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே முடியல. கடைசியா ரிசல்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லா எலிகளுமே வந்து இறந்து போகுது. அங்க இருக்கிற எல்லா சாப்பாடுகளுமே வந்து தீர்ந்து போகுது. அந்த இடம் அப்படியே வெறுமனே அப்படியே இருக்கின்றது. அப்போ குண்டு சட்டிலேயே இருந்து குதிரை ஓட்டிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னா கண்டிப்பா அதே குண்டு சட்டில இருந்து குதிரை ஓட்டிக்கொண்டுதான் இருக்கும். அப்ப 4 இடத்துக்கு வந்து வெளியில போயிட்டு பார்த்து என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் நடக்குது என்று சொல்லி எங்கட எண்ணங்கள் வந்து பெருசாக இருக்கணும். எங்கட சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கணும். அதற்கான செயற்பாடுகள் வந்து மிக அதிகமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இப்படி செய்ய வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்துல வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வெற்றி கிடைக்கும். இந்த ரிசர்ச்சர் வந்து எலிகளை வச்சு செய்திருக்கிறார். அந்த எலிகளுக்கு வந்து தேவையான இடப்பரப்பு இருக்கும் வரைக்கும் அவர்களால் வந்து சந்தோஷமா வாழ முடிஞ்சது. இதுவே வந்து அந்த எலிகள் வந்து அந்த அந்த அறைக்குள்ள இருந்து வெளியில வந்து ஒரு வலையில இருக்கலாம், இல்லாட்டி வந்து மரங்கள்ல இருக்கலாம், ஒரு இடங்களை நோக்கி போயிருக்கலாம். ஆனா அந்த எலிகள் வந்து அதை யோசிக்கல. 500 எலிகளும் வந்து சேர்ந்து அந்த கூட்டை வந்து உடைச்சிட்டு வெளியில போயிருக்கலாம். ஆனா தங்களுக்குள்ள தாங்களே போட்டிப்பட்டு தங்களுக்குள்ள தாங்களே வந்து யாராவது ஒருத்தர் கொண்டா நான் அந்த இடத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில ஒட்டுமொத்தமா அனைத்து எலிகளுமே வந்து இறந்து விடுவார்கள். இதுதான் வந்து எங்கள்ட மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. இருக்கிற வளம், இந்த வளத்தை வந்து நான் தக்க வச்சுக்கொள்ளணும், நீ தக்க வச்சுக்கொள்ளணும், அவன் தக்க வச்சுக்கொள்ளணும், அவனை வாழ விடக்கூடாது, இவனை வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டி போட்டு பொறாமப்பட்டு கடைசியா இந்த வளத்தை நாங்களும் அனுபவிக்கலாம், அவனும் அனுபவிக்கலாம், எதிர்காலத்துல வர்றவனும் அனுபவிக்கலாத அளவுக்கான ஒரு விஷயத்த வந்து செய்துட்டு போறோம். ஆனா அப்படி செய்யாம இருக்கிறது அப்படி இருக்கட்டும். இந்த இருக்கிறத வந்து இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி இன்னும் உருவாக்கலாம். உங்களால எங்களுக்கு வந்து நிறைய கற்பனை வளம் இருக்கின்றது, நிறைய செயற்பாட்டு யுக்திகள் இருக்கின்றன. அவற்றை கையாண்டு அவற்றை நடைமுறைப்படுத்திக்க கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கட்டத்துல வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்ச முக்கியமான விடயங்கள் இவைதான். இவை பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.